அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இளம் சிறார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பான வணக்கம். ராஜகுரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நாம் காண இருப்பது இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் கூறும் கோவலன் கண்ணகியின் துயர் பற்றிய நிறைவு பகுதி. கற்புக்கரசியாம் கண்ணகி கோவலன் இறந்த பிற்பாடு அவளுடைய செயல்களை, அவருடைய வீர தீர உரைகளை நாம் முந்தைய பதிவில் கண்டோம், மெய் சிலிர்த்தோம். அத்தகைய கண்ணகி ஊழின் வலி கண்டு ஓய்ந்திடவில்லை. ஊழ்வினை உறுத்தலால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கணவனை இழந்து சொல்லனா துயரம் அடைந்தாலும் துவண்டு விடாமல் பாண்டிய மன்னன் ஆராயாமல் அளித்த தீர்ப்பினால் தனது கணவன் கொலை உண்டதற்கு நீதி கேட்டு பொங்கி எழுந்தாள். மன்னனின் அரண்மனைக்கு சென்று தனது சிலம்பனை ஆதாரமாக காட்டி வாதாடி கோவலன் கள்வன் அல்லன் என்று நிரூபிக்கிறாள். அதனைத் தொடர்ந்து ஆராயாமல் அளித்த தீர்ப்பினால் எனது செங்கோல் வளைந்தது, யானோ அரசன், யானே கள்வன் என்று கூறி பாண்டியன் நெடுஞ்செழியன் உயிர் துறக்கிறான். கணவன் இறந்ததும் அவனது பட்டத்து அரசி கோப்பெருந்தேவியும் உயிர் துறக்கிறாள். பின்பு கண்ணகி தன் கற்பு திறத்தினால் மதுரை எம்பதியை தீக்கிரையாக்குகிறாள். அதன் பிறகு வானுலகில் இருந்து வந்த தன் கணவன் கோவலனுடன் வானுலகை அடைகிறாள். வணிகர் குலத்தில் பிறந்த கண்ணகி சிலப்பதிகாரத்தின் காப்பியத்தில் தொடக்கம் முதல் முடிவு வரை எதற்கும் கலங்காமல் துணிவுடைய வீரமங்கையாக காட்சியளிக்கிறாள். அனைவராலும் தெய்வமாகவே போற்றப்படுகிறாள். சேரமன்னன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்கிறான். இவ்வாறு சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்த கண்ணகி சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு ஆகிய 3 நாடுகளிலும் பொற்புடை தெய்வமாக போற்றப்படுகிறாள். எனவே ஊழ்வினை தொடர்ந்து வந்தாலும் மனம் தளராமல் முயற்சியை கைவிடாமல் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் கைவிடக்கூடாது என்பதை கண்ணகி வாயிலாக காட்டுகிறார் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் அறவுரையோடு நிறைவு செய்வோம். தந்திரம் உரைத்த தகைசால் நன்மொழி தெரிவர கேட்ட திருத்தகு நல்வீர் பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை அஞ்சுமின் புறஞ்சொல் போற்றுமின் ஊனூன் துறமின் உயிர்கொலை நீங்குமின் தானம் செய்மின் தவம்பல தாங்குமின் செய்நன்றி கொல்வன்மின் தீநட்பு இகழ்மின் பொய்க்கறி போகன்மின் பொருண்மொழி நீங்கன்மின் அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின் என்று இளங்கோவடிகளின் அறவுரை பாடலோடு இத்தொடரை நிறைவு செய்வோம். வாழ்க இளங்கோவடிகள் புகழ், வெல்க தமிழ். நன்றி, வணக்கம். அன்புடன் ராஜகுரல் ராஜாமணி. நன்றி.